என்னை வந்து ஃபஸ்ட்டு வெற்றி சார் வந்து என்ன மாதிரி படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டோன்னே நான் சாமி மாதிரி படையப்பா மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னேன். தட் வாஸ் ஆல்வேஸ் மை இன்டென்ஷன் அண்ட் அதுதான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு சாமி படையப்பா மாதிரி பேட் கேர்ள் இருக்கும். யா சூப்பர் மேம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். யூடியூப்ல எங்க ட்ரெய்லர் எடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு டேக் கொடுத்துருந்தாங்க, சைல்ட் போர்ன். அது எப்படி கொடுத்துருக்காங்க, எது பார்த்து என்ன பார்த்து கொடுத்தாங்க அது புரியவே இல்லை எனக்கு. When I was in school, I also had the same kinds of pressures to the expectation to be a certain kind of person. And when you don't fit that expectation, immediately you are a bad girl. You're not following societal norms. I love you. I can relate my mother's feelings. ஏன் அப்படி ஃபீல் பண்ணாங்க என்கிட்ட. ஐம் நாட் ஜஸ்டிஃபைங் மதர் கேரக்டர், ஜஸ்டிஃபை பண்ணலை. பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அம்மா பேரண்ட்ஸ் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு கூட படம் பார்த்தா எல்லாருக்குமே புரியும். அது லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். அதுவும் என்கிட்ட வந்து எடுத்துக்கிட்டல ஸ்கூல் முடிஞ்ச கையோட நான் போகிறேன். ஒரு யூடியூப் ரிவ்யூவர் வந்து பயாலஜிக்கலாக விமென்க்கு இப்படி ஃபீலிங்ஸே வராது, பசங்களுக்கு மட்டும்தான் வரும், அது எப்படி இப்படி இவங்க படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் ஒரு பயாலஜிக்கலி இட்ஸ் இம்பாசிபிள் for women to have feel. It was not just a comment, it was a proper video. It was some 1.5 hours long and it was a very reputed YouTube channel also. Yeah. Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. பார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 23 வகையான பொறியியல் படிப்புகளை வழங்குறாங்க. 9443792222 கால் பண்ணுங்க. இன்டர்வியூஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராத்தமன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து பேட் கேர்ள் மூவி டீம் தான் இருக்கிறாங்க. வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சூப்பர். நம்ம முதல் எடுத்தோன்னா இந்த பேட் கேர்ள் அப்படிங்கிற இந்த டேக் இருக்குல்ல, இந்த டேக் வச்சு ஒரு செக்மெண்ட் வழியாக போயிடலாம். ஓகேவா? எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? அங்கிட்டு இருந்தா பேட் கேர்ள் அப்படிங்கிற இந்த டேக் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குத்திருப்பானுங்க நம்மளுக்கு. ஏன்னா இந்த ட்ரெய்லர்லேயே வந்து அந்த டேக் குத்துற மாதிரி தான் இருக்கும். டப்புன்னு ஒரு இடத்துல சொல்லும் போது சட்டார்னு வந்து குத்துற மாதிரி இருக்கும். ஓகேவா? முதல்ல அந்த டேக்ல உங்களுக்கு எங்கே குத்தப்பட்டுச்சு? I think, yeah, when I was very young, like 7-8 years old. Okay. Because I like to play with my mom's makeup. Yeah. Okay. So that was bad girl. அப்பவே சொல்லிட்டாங்க மாம்ஸ் மேக்கப் எடுத்துட்டா பேட் கேர்ளா? I used to like to watch movies. So then sometimes I would stay up late without my parents knowing that I'm watching movies, and if they caught me it was bad girl. ஓகே, அதுக்கெல்லாம் பேட் கேர்ள்னு சொல்லியிருக்கிறேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் குத்துனது. ஓகேங்க, அடுத்து அப்படியே நம்ம டைரக்டர் கிட்ட வருவோம். சொல்லுங்க கேப்டன் ஆஃப் த ஷிப். என்னை நிறைய வாட்டி சொன்னதுனால எது ஃபர்ஸ்ட் டைம்னு என்னால் அதை ட்ராக் வச்சுக்க முடியல. ஒரு வாட்டி 2 வாட்டினா அது ஞாபகம் வச்சுக்க முடியும். பட் எனக்கு வந்து ஆக்சுவலி நிறைய இன்சிடென்ட்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி மாதிரி அப்படியே ஃப்ளாஷ் மாதிரி வரும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிற ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, ஸ்கூலில் வந்து எல்லாரையும் ஃபிங்கர் ஆன் த லிப்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து எப்படின்னா டீச்சர்ஸ் இல்லை, அதனால சீனியர்ஸ் வந்து இது மாதிரி பண்ணுவாங்கல்ல, சப்ஸ்டியூட் டீச்சர்ஸ் மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க. நாங்கள் கிண்டர் கார்டனில் இருந்தப்போ அந்த எல்லாரையும் ஃபிங்கர் ஆன் த லிப்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வந்து யாரோ ஒரு பையன் ஏதோ காமெடி பண்ணால், நான் வந்து புக்கேன்னு சிரித்தேன் ஃபிங்கர் ஆன் த லிப்ஸ் எடுத்துகிட்டு. அப்போ போர்டில் அந்த பேட் கேர்ள் இதில் எழுதினாங்க. நான் வந்து அதில் எழுதாது என்னை இது பண்ணு, நான் சிரிக்க தானே செஞ்சேன், அவன் தான் ஜோக் அடித்தான், நீ அவன் பேர் அப்போ பேட் பாயில் எழுது அப்படின்னு சொன்னேன். நான் அவனை பார்க்கல, நான் உன்னை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் பையன் சொன்னான். அப்போ வந்து முடியாது போய் அழினேன். இல்லைன்னா நானே டஸ்டர் எடுத்துகிட்டு போய் அழித்தேன். அதனால வந்து என்னை டீச்சர்கிட்ட போய் ஸ்டாஃப் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தட் வாஸ் வெரி இன்டென்ஸ் அட் தட் ஏஜ். ஓகே, பயங்கரமாக அந்த ஃப்ளாஷ் எல்லாம் தாண்டி நீங்கள் எனக்கு அது ரொம்ப விவிடாக ஞாபகம் இருக்குது. நான் எய்தர் கிண்டர் கார்டன் ஆர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம். Actually yes, in school I had an incident. வருது எஸ் பிரேக்கப் ஆடியோ. I colored my hair one time. I was called to the principal's office. She said, if you don't cut your hair, we will fine you for every single strand of hair that she's colored. So I tell them to count, no? So I had to cut my hair this short in high school. You know how long people made fun of me for? That was one bad girl incident. Then one more, I switched my section from A to B because my friends were in B. So it was my first day in class and the Hindi teacher asked some question that I didn't know. And then so then she made me stand up and she came and walked by me and she like, give me one. So that was another one.
Yeah. It's cool. What can we do? Everyone experiences. ஒரு டேக் தான் கேட்டேன், நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க வதன்னு. ஓகே, இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். ஓகேங்களா, அடுத்து நம்ம கிட்ட வரும். நம்ம இந்த சீன் நீங்க ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்க நான் சொன்ன வச்சிருந்தேன் இது மாதிரி சிமிலரா ஒரு சீன் வச்சிருந்தேன். அவ சிரிச்சதுக்கு தான் அவளுக்கு ஆக்சுவலி பேட் கேர்ள்னு வரும். நாங்க நிறைய சீன் வச்சிருந்தோங்க, எல்லாத்தையும் ஷூட் பண்ண முடியல பட்ஜெட் இல்ல. பட் சரி, அது பார்ட் 2 எடுக்கும்போது பாத்துக்கலாம். ஓகேங்களா? எஸ், யா, அதுல போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பிரதர் பேட் பாயா? பேட் பாய் வேண்டாம், நான் அதையே கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி கேட்கறேன். ஏன்னா பேட் கேர்ள்ங்கும்போது அதுக்குள்ளே நம்ம சுத்துவோம், ரொம்ப வெளியில போக வேண்டாம் அப்படிங்கும்போது முதல்ல பாய்ஸ் கிட்டலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் பேட் கேர்ள்ப்பா அப்படின்னு ஒரு டயத்தில் நம்மளுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க சின்ன வயசுல. அப்படி கேட்ட விஷயம் என்னது? பப்பி தான். அது பிரைமரி ஸ்கூல். அப்போ நம்ம யூகேல பிரைமரி ஸ்கூல் தான் சொல்லுவோம். பிரைமரி ஸ்கூல், செகண்டரி, ஐ திங்க் இட்ஸ் தி சேம் ஹியர். அப்போது ஒளிஞ்சிருந்து நாங்கள் மறைந்திருந்து பார்த்த ஒரு விஷயம், ஒரு பொண்ணு ஒரு பையனும். அப்போ ஐ டோன்ட் நோ, we were like very young, we were like 13 வயசுன்னு நினைக்கிறேன், 12 வயசு, அதை விட கம்மின்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன் நான். பட் அதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் அதை பார்க்குறது. முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கே வந்துட்டு கிளாஸ் ரூம் போகிறதுக்கு முன்னாடி we have to take our jackets off. அப்போது ஒரு க்ளோக் லைக் ஹேங்கர் ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஜாக்கெட்ஸ்லாம் ஹேங் பண்ணியிருக்கோம்ல, அதுக்குள்ளே அந்த ஜாக்கெட்டுக்குள்ளே அவங்க என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய கிளாஸ்மேட் ஒருத்தனும் இன்னொரு கேர்ளும். ஸோ அது அப்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஃபஸ்ட் டைமாக இருக்கும். நம்ம எல்லோரும் குரூப்பாக வந்துட்டு எட்டி பார்க்குறோம், ஓ இதெல்லாம் நடந்துட்டுருக்கான்னு. அதுக்குள்ளே நம்ம அடிக்கிற காமெண்ட்ஸ் தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு பையன் பேட் கேர்லோ இல்லை இந்த மாதிரி நாட்டி கேர்ள். பையனை சொல்லல, 2 பேர் தானே கிஸ் பண்ணாங்க. ஆமாம்மா, அதுவும் அங்கே அந்த பக்கம் சொன்னாங்க, இந்த பக்கம் சொன்னாங்களா? அவ்வளோதான் ப்ரோ. அதுதான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்ட ஸ்கூல் டைம். பிரைமரி ஸ்கூலில் தான் நிறைய நம்ம அனுபவிப்போம்ல, வீட்டிலலாம் அனுபவிக்கிறது இல்லை. தங்கச்சினும் ஒரு குட் கேர்ள். யார் குட் யார் பேடு அதை சொல்லுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு. அது அந்த டாபிக்ல அடுத்து வருவோம். இப்போ இந்த செக்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே வந்துடலாம். டக்குன்னு இதுலேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா இன்ட்ரி இங்கேயே முடிஞ்சிடும், அவ்வளோதான். அங்கே கொடுத்துடலாம், ரைட்டா? எஸ். என்னோட ஜென்ரேஷன் அப்போ அந்த பேட் கேர்ள்னு சொல்லி வேர்டு இல்லை, அப்போ இல்லை அந்த டைமில். ஸோ அப்போ கம்பேரிசம் ரொம்ப பண்ணியிருப்பாங்க. ஸ்கூலில் எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் பேட் கேர்ள்னு சொல்லி லேபிள் எல்லாம் போடலை. ஏன்னா நாட்டி அந்த வேர்டு ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. வந்துட்டுருக்கேன், அங்கே வந்துட்டுருக்கேன். அக்கா ரொம்ப சின்சியராக எல்லாத்துலேயும் பயங்கர டிசிப்ளினாக அம்மா சொல்கிறது கேட்டுக்கிட்டு எல்லாம், அதுக்கு நான் ஆப்போசிட்டாக எல்லாத்துக்கும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ அம்மா கூட பேட் கேர்ள்னு என்ன சொல்லலை, எப்பயும் கேட்க மாட்டேப்பா இவ வாலு, அந்த வேர்டு ரொம்ப நான் கேட்டிருக்கேன். ஸோ பேட் கேர்ள்னு என்னை யாருமே லேபிள் பண்ணலை, ஏன்னா நான் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் வாலுன்னு நான் ரொம்ப கேட்டேன். எஸ், பேட் கேர்ள் இன்ன வரைக்கும் அந்த டேக்லைன் வந்தது இல்லை, பேட் கேர்ள்னு சொல்லி வந்ததே இல்லை. ஓகே, நைஸ். நாட்டி, ஆமாம், அந்த மாதிரி வால்னாலே வந்து கொஞ்சம் குறும்பு பண்ணக்கூடிய ஆள். வால் literally means tail. I know it means tail, that's why I didn't understand. It's like naughty brat. ஓகே. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் வந்துச்சு. நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் இப்படிலாம் இருக்குமா, நான் வந்து பார்த்து பிரமிச்ச ஒரு 5 நியூஸ், ஓகேவா? மேபி அது ஒரு சின்ன டேக்காகவே நீங்கள் சொல்லிடலாம். இந்த நியூஸ் பயங்கரமாக இருக்குதாப்பா, இப்படிலாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை, இப்படிலாம் யோசித்தலாம் பேசியிருக்காங்கப்பா அப்படின்னு யோசித்த ஒரு 5 விஷயங்கள் ஒவ்வொன்றா சொல்லணும், ஓகேவா? ஓகே. எனக்கு வந்தது தெரிஞ்சது, பட் போனது தெரியல. யூடியூப்பில் எங்கள் ட்ரெய்லர் எடுத்துட்டாங்க, அதுக்கு ஒரு டேக் கொடுத்துருந்தாங்க. வாட் இஸ் த டேக்? சைல்ட் போர்ன். அது எப்படி கொடுத்துருக்காங்க, எது பார்த்து என்ன பார்த்து கொடுத்தாங்க, அது புரியவே இல்லை எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு ஜெர்னலிஸ்ட் தான் என்ன வந்து சொன்னாங்க, மேம் அதை எடுத்துட்டாங்க யூடியூப்லேருந்து. ஏன் எடுத்துட்டாங்கன்னு, இல்லை இந்த வேர்டு இதனால எடுத்துட்டாங்கன்னு. எங்கே இருந்தது அது அந்த மாதிரி? இப்போ அதோட இன்னும் பயங்கரமான படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு வந்துட்டு போயிட்டு எல்லாம் நடந்தது. இது வெறும் ட்ரெய்லரில் கூட, அந்த படத்தில் கூட இல்லை, ட்ரெய்லரில் கூட இல்லை. ஸோ தட் ஐ ஆஸ்க் வை. அதுதான் வை. ஓகே, அடுத்து நீங்கள். நான் சார் சொல்லியோ வர்ஷா சொல்லி தான் எனக்கு இப்போ இந்த நெகட்டிவிட்டிலாம் காதுக்கு வருது. அதர்வைஸ் பேட் கேர்ளை பற்றி எனக்கு எல்லாம் பாசிட்டிவாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ சத்தியமாக ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் எனக்கு எந்த ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ்லேயே சிலர் டிஃப்ரெண்டான கமெண்ட் சர்ச்சில் இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி. அது எந்த கமெண்ட்னாலும் ஓகே தான், நான் நெகட்டிவ் தான் நான் கேட்கல, நான் பாசிட்டிவ்லாம் கேட்கல, நான் எதுனாலும் கேட்கல. ரியாலிட்டியாக இருக்கே இது, அந்த காமெண்ட் தான் ரியாலிட்டியாக இருக்குது, ரொம்ப ரிலேட்டபிளாகவும் இருக்குன்னு. ரியாலிட்டி அண்ட் ரிலேட்டபிள். ஓகே மேம். மேம் கை இருக்கு. ஓகே, மைக் இருக்கு. நீங்கள் ஜோன் அவுட் ஆகிட்டீங்களா?
ஒரு யூடியூப் ரிவ்யூவர் வந்து ஆக்சுவலாக பயாலஜிக்கலாக விமென்க்கு இப்படி ஃபீலிங்ஸே வராது, பசங்களுக்கு மட்டும்தான் வரும், அது எப்படி இப்படி இவங்க படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் ஒரு பயாலஜிக்கலி இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் விமென் டு ஹேவ் ஃபீலிங் ஆஃப் அட்ராக்ஷன். I did not read that comment. Yeah, it was not just a comment, it was a proper video. It was some 1.5 hours long and it was a very reputed YouTube channel also. Yeah. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன், நம்ம சேர்ந்து பார்க்கலாம், நம்ம ரிலீஸ் அன்னைக்கு எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம். We'll have hate watch party. அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருந்ததே இல்லையா? இப்பதான் சொன்னேன் இதெல்லாம் சொல்லி தான் தெரியுதுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நீங்க சொல்லுங்க. And the positive one was a lot of girls saying finally a story about me, like a story about my life. I can see my life in this, you know. That was a really nice comment and many people said this. ஓகே, சூப்பர். அந்த கமெண்ட் நானும் நிறைய பார்த்துருந்தேன், என்னாலையும் பார்க்க முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்டர்வியூக்குள்ளே வரலாம். நான் முதல்ல கேப்டன் நத்தஷிப் அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அவங்கள அந்த ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்களே, அதுலேருந்தே போவோம். என்னென்னா உமன்ஸ் எங்களோட ஃபீலிங்ஸை சொல்கிறதும் இல்லைனா எங்களை பற்றி விஷயங்கள் சொல்கிறது, நாங்கள் ஜாலியாக இருக்கிற விஷயங்களை சொல்கிறது, மேபி அது வில்லேஜில் இருக்கிற பொண்ணு ஒரு சிட்டிக்கு வந்து இந்த மாதிரி ஜாலியாக இருக்கலாம், ஆனால் அதை வெளியில் சொன்னால் என்னை வந்து பேட் கேர்ள்னு ஒரு டேக் ஊற்றிடுறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, அதை போல்டாக சொல்லும்போது உங்களுக்கே இவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்கு, பட் இதை பண்ணலாம், இதை இந்த மாதிரி 8 வரலாம் அப்படின்னு என்றைக்கு தோணுச்சு? ப்ளஸ் 8 வரும்போது இவ்வளோ பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு அந்த டயத்தில் ஸ்கிரிப்ட் எழுதும்போது அந்த ப்ரெஷர்லாம் உங்களுக்கு இருந்துச்சா? அதுதான் முதல் கேள்வி. நான் ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் எழுதும்போது இது ஓடிடி ஃபில்மாக இருந்துச்சு. ஐ திங்க் ஓடிடிக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம கண்ட்ரியில். அது எதனாலன்னு புரியல. ஸ்டோரிஸ் ஆர் ஜஸ்ட் ஸ்டோரிஸ், பட் ஓடிடி வந்து வேற ஒரு ஸ்டாண்டர்டில் ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ கூட வந்து லாட்ஸ் ஆஃப் ஓடிடி ஃபில்ம்ஸ் ஹேவ் a lot of explicit scenes அது வந்து அலோவ் பண்ணிடுறாங்க. பட் அது வந்து தியேட்ரிக்கலாக அலோவ் அது மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு ஓடிடிக்காக எழுதினேன். மேபி நான் இதை ஓடிடிக்கு மட்டுமே எடுத்து அதில் மட்டும் வந்திருந்ததுன்னா இதோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்திருக்குமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. பட் எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த ஐடியா வாஸ் நாட் ஓகே யாரையோ ட்ரிகர் பண்ணுறதுக்காக படம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம நோக்கம் கிடையாது. ஒரு கதை, அந்த கதையை சொல்லணும், அதுக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இல்லை. அந்த கதையை தாண்டி எதுக்குமே டைம் இல்லை படத்தில். ஆக்சுவலி அந்த நரேட்டிவ்க்கு மட்டும்தான் டைம் இருக்குது. ஸோ அது மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த கதை உங்கள் லைஃப்பில் நடந்ததா இல்லை சம்திங் நடந்ததை எழுதியிருக்கிறீங்களா நீங்கள்? நிறையா சம்பவங்கள் வந்து நான் பார்த்தது, சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தது அதெல்லாம் இருக்குது. பட் திஸ் இஸ் ஃபுல்லி ஃபிக்ஷன். இட்ஸ் அ ஒர்க் ஆஃப் பியூர் ஃபிக்ஷன். பட் இதில் இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப யூனிவர்சலான ஃபீலிங்ஸ். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, நான் வந்து ஏதாவது ஒன்று சொல்லும்போது ஓ மை காட் தட் ஹேப்பன் டு மீ அப்படின்னு எல்லாருமே எனக்கும் அது நடந்துச்சு. அது வந்து எப்போ பாரு நடக்கும். பாதி சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது செட்டில் வந்து ஸ்டைலிஸ்டோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாங்க எனக்கும் அது நடந்துச்சு. மேக்கப் பர்சன் சொல்லுவாங்க. பீப்புள் வுட் கீப் வாக்கிங் அப் டு அஸ். ஷூட்டில் நிறையா விமன் இருந்தாங்க செட்டில். எல்லோரும் வந்து சொல்லுவாங்க எனக்கும் அது நடந்துச்சு, எனக்கும் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து யூனிவர்சலான எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றின படம். ஸோ பட் இட்ஸ் அ ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன். ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் இல்லை, அவங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும், மேல்ஸுக்கு தான். நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கும் ரிலேட்டபிளாக இருக்கும். அண்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஏஜஸ் as well. இப்போ சொல்லியிருந்தாங்களே எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்போது நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க எஸ் எங்களுக்கு நிறைய இடத்துல. அப்படி வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோரியில் எது பயங்கர கனெக்ட் ஆனிச்சு அப்படின்னு அவங்க ஈவன் அவங்க ரம்யாவோட ரோல், அவங்க ரோல் விச் இஸ் ஃபில்ட் வித் அ லாட் ஆஃப் ரியல் எமோஷன்ஸ். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் அனுபவிக்கிற எமோஷன்ஸ். சோகமாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம், ஜோயாக இருக்கலாம், அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸாக இருக்கலாம். இதெல்லாமே நம்ம we're not perfect, nobody is perfect out there. So as a male, it's as a male நீங்கள் ரம்யாவோட ரோலை பார்க்கும்போது கூட ரிலேட்டபிளாக தான் இருக்கும். என் ரோலும் வந்துட்டு இதில் ரிலேட்டபிளாக தான் இருக்கும். மற்ற எல்லா ரோல்ஸும் மதர்ஸ் வில் டெஃபினெட்லி பி ஏபிள் டு ரிலேட் டு மேம்ஸ் ரோல். அவங்க அப்படி இந்த படம் வர்ஷா பண்ணும்போதே அவங்களோட ரிலேட்டபிள் சுச்சுவேஷன்ஸை வச்சு தான் அவங்க டெஃபினட்டாக எழுதியிருப்பாங்க. ஸோ because it has come from a deep end from her side, I think அவ்வளோத்துக்கு கனெக்ட் பண்ண முடியுது பார்க்கும்போது. நீங்களே புரிஞ்சுப்பீங்க. மேம் உங்களுக்கு இந்த படத்தில் எது பயங்கர கனெக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு?
அம்மா. ஏன்னா நான் ஆல்ரெடி இப்போ கூட அம்மா. ஸோ ஐ கேன் ரிலேட் மை மதர்ஸ் ஃபீலிங்ஸ், ஏன் அப்படி ஃபீல் பண்ணாங்க என்கிட்ட. அண்ட் நான் என் பசங்களோட ஃபீல் பண்ணுறப்ப எனக்கு ரிலேட் ஆகுது என்னோட கேரக்டர். ஸோ வென் ஐ வாஸ் ரிலேட்டிங் வித் ரம்யா, ஸோ இட் இஸ் த சேம் ஃபீலிங் ஐ எம் கோயிங். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் கேட்டதுலேருந்தே மேம் அதான் சொன்னாங்க, என்னால் இந்த கேரக்டரும் ரிலேட் பண்ண முடியுது, அந்த கேரக்டரும் அந்த ஃபுல் ஜேர்னி நான் போய் முடிச்சிட்டேன் ஆஸ் அ டாட்டர். திருப்பி நான் அம்மா ஆனதுக்கப்புறம் நான் எங்கள் பசங்களை பார்த்துட்ருக்கேன். ஸோ இட் இஸ் ஃபுல்லி அ மதர்ஸ் கேரக்டர். பட் தேர் இஸ் ஆல்வேஸ், ஐ எம் நாட் ஜஸ்டிஃபைங் மதர் கேரக்டர், ஜஸ்டிஃபை பண்ணலை. பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அம்மா பேரண்ட்ஸ் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு கூட படம் பார்த்தா எல்லாருக்குமே புரியும். அது மதர் டாட்டர் அது டாட்டர்னு இல்லை, அது பையன் கூட இருக்கலாம். So it is anybody, because it's when Ramya was acting, I always used to see my elder son in her. So it's so relatable, the characters are so relatable. So it is, yes, amma அதான் சுந்தரி மிஸ் அம்மா. ஓகே சரி, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன். உங்களுக்கு ஏன்னா எல்லாருமே சொல்கிறது உங்கள் கேரக்டர் தான் பயங்கர ரிலேட்டபுளாக எங்களுக்கு நிறைய இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு பொண்ணாக இருக்கும்போதே வந்து அந்த சோசியல் ப்ரெஷர் இருக்குல்ல, அதுதான் பயங்கரமாக இருக்கும். அது படத்துலேயே நிறைய இடத்துல காட்ட முடிஞ்சுக்கும் போது உங்களுக்கு இந்த படத்தில் நடிக்கும்போது இந்த சோசியல் ப்ரெஷர் வந்து ரொம்ப ரிலேட்டபுளாக எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை எதாவது சொல்லுவீங்க? I can't pinpoint one particular thing that is the most relatable, because I find a lot of it very relatable. When she's in school, the pressure she has from her family and from her teachers to behave in a certain way, even from her friends to behave in a certain way, I find that very relatable, because I know that when I was in school, I also had the same kinds of pressures, to the expectation to be a certain kind of person. And when you don't fit that expectation, immediately you are an outcast. You're a bad girl. You're not following societal norms. Then same in college, I think she had the same pressure, but this time it was also not just from family, but her love interest and herself. She also had that pressure from herself. And I feel like that's very relatable, because there's so many times in our life that we put that pressure on our own selves to be someone that we just can't be. Like, no matter how hard we try to be that person, we just can't be that person, because we are who we are. So that's really relatable. And the beauty standards. The beauty standards, exactly. That's the adulthood pressures, where you're trying to mold yourself again into becoming someone aspirational, because you think that is what people want you to be. So then you go in circles trying to become that person. Eventually, at least in your adulthood, you have the maturity and the emotional capacity to realize that you are perfect just the way that you are. That's what we learn in our adulthood. After going through all of these trials and tribulations, we learn that we are perfect the way we are. We don't need to follow some weird guideline. So I think each aspect of the movie is relatable. I can't pinpoint one. எல்லாமே ரிலேட்டபிளாக இருக்குது. சூப்பர். முதல்ல ஃபிலிம்குள்ளே வரும்போது எல்லா ஒரு கிரியேட்டிவ் டேரக்டராக இருக்கட்டும், ஒரு டேரக்டர் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும். என்னோட படைப்புகள் இந்த மாதிரி இருக்கணும், நான் இந்த மாதிரி படைப்புகள்லாம் பார்த்துருக்கேன், இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு. மேம் உள்ளே வரும்போது என்ன மாதிரி ஒரு ஆசையில் உள்ளே வந்திருக்கிறீங்க? ஸோ இன்னொன்று வந்து என்ன மாதிரி இதெல்லாம் என்னை வந்து ஃபஸ்ட்டு வெற்றி சார் வந்து என்ன மாதிரி படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டோன்னே, நான் சாமி மாதிரி படைப்பா மாதிரி படம் பண்ணோம் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ தட் வாஸ் ஆல்வேஸ் மை இன்டென்ஷன். பயங்கர என்டர்டெய்னிங்கான ஃபில்ம்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வாஸ் ஆல்வேஸ் மை இன்டென்ஷன். அண்ட் அதுதான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு சாமி படைப்பா மாதிரி பேட் கேர்ள் இருக்கும். யா சூப்பர் மேம். இது நம்மகிட்ட எக்ஸ்பெக்டே பண்ணல, அன்எக்ஸ்பெக்டட் ஆன்சர். ஆனால் இது இந்த டே அண்ட் ஏஜ்ல அது என்னவா இருக்குமோ. இந்த இதில் உள்ள ஒரு படையப்பா பேட் கேர்ள்னு வச்சுக்கலாமா? ஷோர். யா ஓகே சரி, நான் இப்போ பிரதர் கிட்ட கேட்குறேன். ஓகேவா? இன்னொன்று ஐ வாண்டட் டு ஆட் ஆன் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின். ரியாலிட்டி பேசப்படும் போது, ரியாலிட்டியை நம்ம எடுத்து திரையில் காமிக்கும்போது அதுக்கு எதிர்ப்பு வரதான் செய்யும். ஏன்னா தான் நிஜ வாழ்க்கையில் நடக்குது. உலகத்தில் இதுதான் நடந்துகிட்ருக்குன்னும் போது நம்ம இதை வெளிப்படுத்தி இதை நம்ம காமிக்கும்போது அதுக்கு டெஃபினட்டாக எதிர்ப்பு வரதான் செய்யும். அதுக்கு ஆதரவும் வரும், எதிர்ப்பும் வரும். பட் ஆனால் இப்போ நீங்கள் அதை பேசணும்னால அவங்கக்கிட்ட கேட்குறேன். பட் நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் திருப்பி நம்மளை வந்து ஃபோர்ஸாக தாக்குறாங்கல்ல ஒரு படைப்பை வந்து. ஐ திங்க் தாக்குறவங்க வந்து அந்த கேரக்டரும் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் விஷயத்தால் தாக்கப்பட்டவங்களா
இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு அது தே மை பி சூப்பர் பயஸ்ட் அபவுட் தட், வெரி ஸ்டீரியோடிபிக்லி ஃபிக்ஸ்ட் மைண்டடாக கூட இருக்கலாம். அவங்க உலகத்துக்குள்ளே அவங்க இறுக்கமாக இருக்காங்க. வெளி உலக இப்போ மாறிடுச்சு, நிறைய மாறிடுச்சு. ரியாலிட்டி ஹேஸ் எக்ஸ்பேண்டட் அ லாட். ஸோ ரியாலிட்டி வந்துட்டு இப்போது இதுதாண்டா நடக்குதுன்னு நம்ம காமிக்கும் போது அவங்களுக்கு கோபம் வருது. என்ன பண்ணுறது? ஸோ எங்களுக்காக ரொம்ப அழகாக நேரம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்து தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அப்போ நீங்கள் உங்கள் சேனலோட வருவீங்க, உங்கள் சொந்த சேனலோட. தேங்க்யூங்க. கண்டிப்பாங்க. Holidays-nale அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 23 வகையான பொறியியல் படிப்புகளை வழங்குறாங்க. 9443799222க்கு கால் பண்ணுங்க.